உருவாய் அருவாய் உலதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் பலன்களை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே. வேலையில் ரொம்ப குழப்பம், எதை செஞ்சாலும் தீர்மானமாக செய்ய முடியவில்லை, ஏதோ ஒரு குழப்பம் போயிட்டே இருக்குதுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த பிறகு தான் இந்த புரட்டாசி மாதத்துடைய பலனை பார்க்குறீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் வருடக்கோளான குரு அப்படியே அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு உங்களுடைய ராசியின் 2ஆம் இடமான மிதுன ராசியிலே. லாபஸ்தானமான மீனராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரகதியிலே தொடர்ந்து இருக்கிறார். தொழில் ஸ்தானமான கும்பராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். மண்மனை வாகன யோகம் கொண்ட சிம்மராசியிலே கேது அமர்ந்திருக்கிறார். இவர்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் சுக்கிரன் கேது கொண்ட இந்த சிம்மராசியாகவும் சூரியன் புதன் கொண்ட கன்னிராசியாகவும் செவ்வாய் துலாத்தில் கொண்ட ராசியும் பார்க்கிறோம். இந்த செவ்வாயை துளாராசியில் இருப்பவரை குருவின் பார்வை இருக்கிறது. 2ஆம் இடத்து குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனாலே செல்வ பலம் வருவதற்கான வாய்ப்பு உண்டாகக்கூடிய சூழ்நிலை நிறைய அமைத்துவிடும். தைரியமாக எந்த காரியம் செய்வீங்க, பளிச்சுன்னு செஞ்சுட்டு வந்துடணும் அப்படின்னு எண்ணங்கள் வரும். எந்த வேகம்னா அப்படி டக்குன்னு மின்னல் வேகத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் நிறைய வந்து சேரும். நீங்கள் நிதானமாக எப்பவுமே செயல்படக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராடிக்டரி டேவும் இந்த சூழ்நிலையில் வந்து சேரும். சூரிய பகவான் இருக்கக்கூடியது புதனுடன் சேர்ந்து கன்னிராசியில் அமரப்போகிறார். 5ஆம் இடம். குழந்தைகள் விஷயத்தில் சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும், குழந்தைகள் முன்னிட்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் அந்த விஷயத்தில் யோசிச்சு செய்யுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சது கற்றது கைமண் அளவு அப்படின்னு வைத்து கொண்டீர்களானால் வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களெல்லாம் கொண்டு போகலாம். புத்திர சுகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி குழந்தை பேர் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கற்பனை பலத்தினாலே வரக்கூடிய உத்வேகமான முயற்சிகள் வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. எல்லாம் போட்டேன், இருட்டாக இருக்குது, ஒன்றும் புரியலை அப்படிங்கிற சூழ்நிலையை கொஞ்சம் வெளிச்சம் தருவதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குருவின் பார்வையானது பார்ப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே திறம்பட்ட செயல்களை எல்லாம் செய்வதற்கான எண்ண ஓட்டங்கள் வந்து சேரும். அக்டோபர் 23க்கு அப்புறம் கொஞ்சம், அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ மனதில் கொஞ்சம் கவலைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார். புதனானவர் அக்டோபர் 16ஆம் தேதி துலா ராசிக்கு வந்து சேர்ந்து விடுவார். அப்படி வந்தால் 7ஆம் இடம்னு ஆகிடும். நல்ல இல்லற சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் பெற்றுத்தருவார். மகம் நட்சத்திரத்தில் முடிய போகிற இந்த சந்திர பகவானின் பிரயாணம் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து மகம் வரைக்கும் அப்படி ஒரு சைக்கிள் ஃபுல்லாக போயிட்டு வருவார் சந்திர பகவான். இந்த மாதத்திலே ஏகாதசி ஆரம்பித்து ஏகாதசி முடியும் திதியில். அஜ ஏகாதசி டு இந்திர ஏகாதசின்னு இந்த ஃபுல் ஸ்விங்கு. அதனாலே ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கு அந்த தொழில் விருத்தியாகக்கூடிய சூழ்நிலையும் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதனால் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது, கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்.
இந்த வாரத்தில் இந்த மாதத்திலே மகாலய அமாவாசை அன்று அமாவாசை தர்ப்பணம் செய்வது மட்டுமல்லாமல் தான தர்மங்கள் செய்வதை முக்கியமாக செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையின் ஒளி நீங்களே அழகாக ஏற்றி பிரகாசமான வாழ்க்கையை வாழலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.